இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். நாட்டை கட்டியெழுப்ப எம்மோடு இணையுங்கள், ஜனாதிபதி ஊடகங்களுக்கு அழைப்பு. மத்திய அதிபக நெடுஞ்சாலையில் மீரிகம முதல் குருநாகல் வரை இன்று இலவச பயணம். 18ஆம் தேதி வரை மின் துண்டிப்பு இல்லை, மின்சார அமைச்சர் உறுதி. நாட்டின் 3 இடங்களில் நீரில் மூழ்கி 4 பலி. நெதர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்ட 26 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதை மாத்திரைகள். பிரித்தானிய பிரதமரை பதவி விலகுமாறு அழுத்தங்கள் அதிகரிப்பு. இலங்கை விளையாட்டுத்துறையை கட்டியெழுப்ப ஒன்று கூடும் முன்னாள் ஒலிம்பிக் நட்சத்திரங்கள். வீதி அபிவிருத்தியின் மற்றொரு மைல்கல்லை எட்டி மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் மீரிகம முதல் குருநாகல் வரையான பகுதி நேற்று மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நேற்று நள்ளிரவு முதல் இன்று நண்பகல் வரை இந்த வீதியில் இலவசமாக பயணிக்க பொதுமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்டியை இணைக்கும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகமையிலிருந்து குருநாகல் வரையான பகுதியை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. 40.9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2ஆம் கட்டமான எத்துகால்புர நுழைவாயில் மீரிகம, நாகலகமுவ, தம்போக்க, குருநாகல் மற்றும் யக்காஹபேட்டி ஆகிய 5 இடைமாற்று மத்திய நிலையங்களை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன் நிர்மாணத்திற்கென அரசாங்கம் 149 பில்லியன் ரூபாவினை செலவிட்டுள்ளது. நிர்மாண பணிகள் அனைத்தும் உள்ளூர் பொறியியலாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட்டமை விசேட அம்சமாகும். கொழும்பு கண்டி அதிவேக நெடுஞ்சாலை 3 கட்டங்களின் கீழ் அபிவிருத்தி செய்யப்படுகிறது. முதலாம் கட்டமாக கடவத்தையிலிருந்து மீரிகம வரையிலான 37.9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியும், 2ஆம் கட்டமாக மீரிகமையிலிருந்து குருநாகல் வரையான 40.9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியும், 3ஆம் கட்டமாக பொத்துஹரையிலிருந்து கலகெதிர வரையான 32.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியும் புனரமைக்கப்படுகின்றன. இந்நிலையில் கொழும்பிலிருந்து கலகெதிர வரையான பூரண வீதி நிர்மாண பணிகள் எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்காக மீரிகமையிலிருந்து குருநாகல் வரையான பகுதியின் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் தூண்களை அடிப்படையாக வைத்து பாதை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதி 4 மருங்குகளை கொண்டதாக அமைந்துள்ளது. வாகன போக்குவரத்தினால் ஏற்படும் சத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான தடைகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். மத்திய அதிவேக வீதியின் 2ஆம் கட்டத்தை திறந்து வைக்கும் பிரதான நிகழ்வு யக்காஹபேட்டிய நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்றது. 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இதற்கு அடிக்கல் நாட்டினார். அங்கு சகல நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்த போதிலும் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அமையப்பெற்ற அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பழி வாங்குவதற்காக இதனை நிறுத்தினார்கள். இந்த வீதி நிர்மாணிக்கப்படுகின்ற போது அவர் இதில் களவாடுவதாகவும் இந்த படத்தை வைத்து சகல வீதிகளுக்கு தங்க காப்பீட்டிடலாம் எனவும் சிலர் விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அப்போது 25,000 லட்சம் ரூபாவுக்கு 1 கிலோமீட்டர் வீதி அமைப்பதற்கான திட்டமிடல்களை மேற்கொண்டிருந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அதனை ரத்து செய்து 1 கிலோமீட்டர் 35,000 லட்சம் ரூபாவுக்கு நிர்மாணிப்பதற்கு மீண்டும் ஒப்பந்தம் வழங்கினர். இவ்வாறு அவர்கள் மோசடி செய்தார்கள். அவர்களால் 2015ஆம் ஆண்டிலிருந்து செய்ய முடியாது போன இந்த அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையின் கீழ் நிர்மாணித்து விட்டோம் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மீரிகம முதல் குருநாகல் வரையிலான மத்திய அதிவேக நெடுஞ்சாலையினை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைத்துள்ளமை நாட்டின் அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்தி பிரிவின் பெரிதொரு வெற்றியாகும். தேசிய ஒப்பந்தக்காரர்களுக்கு ஒப்பந்த நடவடிக்கை வழங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்திக்கான அடிக்கல் நாட்டினேன். நான் மன்னாரில் நிர்மாணித்த பாதையை திறந்து வைக்க அங்கு செல்ல வேண்டும் எனில் LTT அமைப்பிடம் அனுமதி கோர வேண்டும் என்ற நிலை அப்போது காணப்பட்டது. நாட்டின் பிரதமருக்கும் நாட்டின் ஒரு பகுதிக்கு செல்ல ஒரு அமைப்பிடம் அனுமதி கோர முடியாது என நான் உறுதியாக அப்போது குறிப்பிட்டேன். அப்போதைய நிலைமையினை பெரும்பாலானோர் இப்போது மறந்துவிட்டனர். ஆனால் மிக விரைவில் நாம் எவரினதும் அனுமதியுமின்றி இந்த வீதியில் பயணிப்போம் என்று அன்று உறுதியாக குறிப்பிட்டேன். அன்று முதல் நாம் வீதிகளை அமைப்பது மாத்திரமன்றி அமைத்த வீதிகளினூடாக மக்கள் சுதந்திரமாக பயணிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கினோம். அந்த காலப்பகுதியில் நாம் அதிவேக நெடுஞ்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்த போது இந்த செலவில் வீதிகளுக்கு தங்க காப்பீட்டிடலாம் என சிலர் கூறினர். 2015ஆம் ஆண்டு அரசாங்கத்தை கவிழ்க்க முற்பட்டவர்கள் இந்த அதிவேக நெடுஞ்சாலை சம்பந்தமாகவே அதிகளவான பிரசாரங்களை முன்னெடுத்தனர். ஆனால்
2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் கடவத்தையிலிருந்து மீரிகம வரையிலான 37 கிலோமீட்டரை கூட அவர்களால் பூர்த்தி செய்ய முடியாது போனது. சரியான நேரத்தில் அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளை முன்னெடுத்திருந்தால் அது தற்போது நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்திருக்கும். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணத்துடன் ஆரம்பமான அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகள் இன்று வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. அன்று நாம் ஆரம்பித்த வேலை திட்டங்களை நல்லாட்சி அரசாங்கம் மீளப்பெறாமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் நாம் தலதா மாளிகைக்கு அதிவேக நெடுஞ்சாலை ஊடாகவே சென்றிருப்போம் என்பதை மறக்க வேண்டாம். ஆட்சி பொறுப்பை ஏற்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாரிய சவால்களை எதிர்கொண்டு சிறந்த முறையில் வெற்றி கண்டுள்ளோம். எதிர்வரும் 3 வருட காலத்தில் மக்களின் எதிர்பார்ப்பை நாட்டின் அபிவிருத்தி முன்னேற்றத்தினூடாக நிறைவேற்றுவோம். යාපලාන ආණ්ඩුවෙන් අපස්සට ගත්තේ නැත්තම් මේ වෙනකොටත් අපි දළදා හාමුදුරුවන් වඳින්න මහනුවර යන්නේ අධිවේගී මාර්ගයෙන් බව අමතක කරන්න එපා. இதன் பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்வில் உரையாற்றினார். අපි සෞභාග්‍ය දැක්ම මේ සංවර්ධන වැඩ சுவீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தினூடாக நாம் அபிவிருத்தி வேலை திட்டங்களை உங்கள் மத்தியில் முன்வைத்தோம். அதன் காரணமாகவே 69 லட்சம் மக்கள் எமக்கு வாக்களித்தனர். அதேபோல் 3/2 பெரும்பான்மை கொண்ட பாராளுமன்றத்தையும் எமக்கு தந்தார்கள். முழு உலகமுமே உலுக்கும் இவ்வாறானதொரு தொற்று ஏற்பட்டு முழு நாட்டையும் மூடி பொருளாதாரம் உள்ளிட்ட பல துறைகளுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என நாம் அப்போது ஒரு கனவும் எண்ணி இருக்கவில்லை. ஆனால் நாம் முதல் நாளில் இருந்து இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வேலை திட்டங்களை முன்னெடுத்தோம். இப்போது நாம் 3வது டோஸ் தடுப்பூசியை செலுத்துகிறோம். மக்கள் பொய் பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம். இந்த பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுங்கள் என நான் கோரிக்கை விடுக்கிறேன். நான் 5 வருடங்களில் செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்த சகல வேலை திட்டங்களையும் அடுத்த 3 ஆண்டுகளில் நிச்சயம் செய்வேன் என உறுதியளிக்கிறேன். அன்று 30 வருட காலமாக இலங்கையில் காணப்பட்ட யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர நாம் தயாராகும் போது இன்று முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அன்றும் எம்மீது சுமத்தப்பட்டன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஞாபகம் இருக்கு. இறுதி நாள் வரை எமக்கு அந்த பிரச்சனை இருந்தது. எனினும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் நாம் 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் நிறைவு செய்தோம். அப்படி என்றால் இதுவரை 3 ஆண்டு கால பகுதியில் நாம் உறுதியளித்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பது முடியாத விடயமல்ல என்பதை கூற விரும்புகிறோம். ஊடகங்களுக்கு சில விடயங்களை கூற விரும்புகிறேன். எம்மத்தியில் முரண்பாடுகள் இல்லை, போட்டித்தன்மையும் இல்லை. நாம் அனைவரும் நாட்டை கட்டியெழுப்பவே ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். எமது எதிர்பார்ப்பு நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதாகும். அதனால் ஊடகவியலாளர்கள் இந்த அபிவிருத்தியின் பங்குதாரர்களாக மாறுங்கள். எமது அரசாங்கம் உள்நாட்டு தொழில்துறையாளர்களை மேம்படுத்துவதாக உறுதியளித்தது. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற சில பொருட்களுக்கு நாம் தடை விதித்தோம். அதனால் சில குறுகிய காலங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். தேசிய தொழில்துறையாளர்களையும் விவசாயிகளையும் மேம்படுத்துவது எமது கொள்கையாகும். மிக கடினமாக இருந்தாலும் நான் ரசாயன உரத்தை தடை செய்ய கூறியது மக்களுக்காகவே, எதிர்கால பரம்பரைக்காகவே. எனினும் விவசாயிகளிடம் எங்களை நம்புங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கிறேன். விவசாயிகளை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். எங்களுடைய தாய் தந்தை அனைவரும் விவசாயம் செய்தவர்கள். நாம் ஒருபோதும் விவசாயிகளை மறக்கவே மாட்டோம். நான் ஆட்சிக்கு வந்தபோது இளைஞர்கள் தரிசு நிலங்களில் பயிற்சிக்கு மேற்கொள்ளும் நடவடிக்கையை ஆரம்பித்தனர். எனவே இளைஞர் யுவதிகளிடம் நான் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். நீங்கள் அன்று எதிர்பார்த்த விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ள மீண்டும் என்னோடு இணைந்து தரிசு நிலங்களில் பயிர் செய்யும் நடவடிக்கையினை ஆரம்பியுங்கள். තාත්තලා වගා කරපු මිනිස්සු අපි කවදාකවත් ගොවියා අමතක කරන්නේ නෑ. අතකයි මම බලයට ආපු වෙලාවේ තරුණයෝ අර පුරන් වෙච්ච කුඹුරු වගා කරන්න පටන් ගත්තා. මම මේ තරුණයන්ගේ නිල්ලා සිටිනවා. දා බලාපොරොත්තු වුණ දේ ඉෂ්ට කර ගැනීම සඳහා නැවතත් මා එක්ක එකතු වෙලා අපි මේ පුරන් කුඹුරු වගා කරන්න එන්නයි කියලා මම තමුන්නාන්සලාගෙන් ඉල්ලා සිටිනවා. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம முதல் குருநாகல் வரையான பகுதி திறக்கப்பட்டமைக்கு இணைவாக இடம்பெற்ற சைக்கிள் ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் கரங்களால் பரிசில்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் அமைச்சர்களான நாமல் ராஜபக்ஷ, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2ஆம் கட்டமாக நிர்மாணிக்கப்பட்ட மீரிகம முதல் குருநாகல் கெட்டுவான நுழைவாயில் வரை பொதுமக்கள் இலவசமாக பயணிப்பதற்கு இன்று நண்பகல் வரை வாய்ப்பளிக்கப்பட்டது. அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு மாத்திரம் இதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதிகளவானோர் குறித்த வீதியை பயன்படுத்தி பயணிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2 இடைமாறும் பகுதிகளுக்கு இடையிலான குறைந்தபட்ச கட்டணம் 100 ரூபாவாகும். 3 வகுப்புகளின் கீழ் கட்டண அறவீடு முன்னெடுக்கப்படுகிறது. இதில் உயர்ந்தபட்ச கட்டணமாக 250 ரூபாய் அறவிடப்படுகிறது. 4 டபுள் எக்ஸல் டயர்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மீரிகமையிலிருந்து யக்கஹபிட்டிய வரை பயணிப்பதற்கு 250 ரூபாய் கட்டணமாக அறவிடப்படும். அதேபோல் 6 டபுள் எக்ஸல் டயர்களை கொண்ட வாகனங்கள் 2 இடைமாற்றல் மத்திய நிலையங்களுக்கு இடையில் பயணிப்பதற்கு 150 ரூபாய் கட்டணம் அறவிடப்படும். டபுள் எக்ஸலை விட அதிக அளவு கொண்ட வாகனங்கள் 2 இடைமாற்றல் பகுதிகளுக்கு இடையில் பயணிப்பதற்கு 150 ரூபாய் கட்டணம் அறவிடப்படும். மீரிகமையிலிருந்து குருநாகல் மற்றும் யக்கஹபிட்டிய நுழைவாயில் வரையில் 550 ரூபாய் கட்டணம் அறவிடப்படுவதோடு மீரிகமையிலிருந்து கெட்டுவான மற்றும் யக்கஹபிட்டிய சந்தி வரை 250 ரூபாய் கட்டணம் அறவிடப்படும். எதிர்வரும் 18ஆம் தேதி வரை மின் விநியோக தடை ஏற்படாது என அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்தார். அதேபோல் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரை எந்தவித தீர்மானங்களும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மெட்ரிக் டன் 3000ක්
කලිතිස්ස බලාගාරයට හම්බෙලා තියෙනවා දැවිතේ. கலனி திச மின் உற்பத்தி நிலையத்துக்கு 3000 மெட்ரிக் டன் உராய்வு எண்ணெய் கிடைத்திருக்கிறது. அதனூடாக எதிர்வரும் 18ஆம் தேதி வரை மின் தடையை முன்னெடுக்காமல் எம்மால் பயணிக்க முடியும். எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நாளைய தினம் நாம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தோடு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். உதய கமன்பில் அவர்கள் கூறுவதை போன்று 80 தொடக்கம் 90 பில்லியன் செலுத்த வேண்டும் என்ற கணக்கானது எமது காலத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் அல்ல. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியிலிருந்து இது செலுத்தப்பட்டிருக்கவில்லை. நாம் கொரோனா காலப்பகுதியில் மின் கட்டணம் செலுத்தாவிட்டாலும் மின் துண்டிப்பு இடம்பெறாது என பொதுமக்களுக்கு நிவாரண காலம் அறிவித்தோம். அதனால் எமக்கு தற்போது வரை 44 பில்லியன் ரூபாய் வரை பாவனையாளர்களிடமிருந்து கட்டணம் கிடைக்க வேண்டியுள்ளது. எனவே அதனை அறவிடும் நடவடிக்கையை நாம் துரிதப்படுத்தியுள்ளோம். மின் கட்டணத்தை இப்போதைக்கு அதிகரிக்கும் எண்ணம் எம்மிடமில்லை. ஜனாதிபதியின் வேலை திட்டத்துக்கு அமைய 2030ஆம் ஆண்டு ஆகும்போது 170% மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தினூடாக மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் முறைமைக்கு செல்ல எதிர்பார்க்கிறோம். 30 වෙනකොට 70%ක් පුනර්ජීවන විදුලියට යනවා. கொஸ்லந்த, சிரிப்பாகம மற்றும் செவனகல் ஆகிய பகுதிகளில் நீரில் மூழ்கி 4 மரணித்துள்ளனர். இதேவேளை பலாபத்தல பகுதியில் நீராடச் சென்று காணாமல் போன 12 வயது சிறுவனின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு செல்லும் வழியில் பலாபத்தல பகுதியில் கழுகங்கை நீராடிக் கொண்டிருந்த 4 பேர் நேற்றைய தினம் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். அதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டதோடு 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். 12 வயது சிறுவன் காணாமல் போயிருந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட தேடுதலில் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டார். ஹொரண பகுதியைச் சேர்ந்த தந்தை, மகன் மற்றும் அவரது நண்பர் ஆகிய 3 சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். கொஸ்லந்த மக்கள்தெனிய கங்கையில் நீராடிக் கொண்டிருந்த 4 ஒருவர் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்களால் காப்பாற்றப்பட்டு அவர் கொஸ்லந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கொஸ்லந்த பகுதியைச் சேர்ந்த 16 வயது இளைஞர் என தெரிய வருகிறது. வவுனியா இரட்டை பெரியகுளம் பகுதியில் 250 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைதானார். வன்னி ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று மாலை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வாகனம் ஒன்றை சோதனையிட்ட போதே கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக வவுனியா இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சுமார் 250 கிலோகிராம் கேரள கஞ்சா 123 சிறிய கஞ்சா பொதிகளாக பொதியிடப்பட்டு வாகனத்தின் பின்புறத்தில் உள்ள ரகசிய பெட்டி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரையும் அவர் வசமிருந்த கேரள கஞ்சாவையும் வவுனியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நெதர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவருக்கு அனுப்பப்பட்ட 26 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட போதை மாத்திரைகளை மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்திலிருந்து சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த மெத்தபெரமின் அடங்கிய எக்ஸிட்டாய் எனப்படும் போதை மாத்திரைகள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன. விளையாட்டுப் பொருட்கள் இருப்பதாக தெரிவித்தே குறித்த போதை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 1600 கிராம் எடை கொண்ட 4000க்கும் அதிகமான போதை மாத்திரைகள் இங்கிருந்து கைப்பற்றப்பட்டன. இந்த போதையை பெற்றுக் கொள்வதற்காக வெள்ளவத்தை பகுதியிலிருந்து வருகிற நபர் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இலங்கையின் முதல் நிலை தெரிவாக ஒமிக்ரான் தெரிவு மாறி வருவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. நேற்றைய தினம் 661 கொரோனா தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டனர். அதற்கமைய இலங்கையில் இதுவரை 5,95,657 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இவர்களில் 5,68,049 பேர் பூரண குணமடைந்திருக்கின்றனர். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் 1 டோஸ் தடுப்பூசி எனும் செலுத்திக் கொண்டோர் எண்ணிக்கை 1,61,81,227 ஆகும். 1,38,68,020 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். பூஸ்டர் தடுப்பூசி 46,40,459 பேர் செலுத்திக் கொண்டுள்ளனர். இதேவேளை உலகம் முழுவதும் இதுவரை 32,68,36,658 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 55,53,780 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்களாக அமெரிக்காவில் 4,04,141 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 886 மரணங்களும் சம்பவித்துள்ளன. பிரான்சில் 3,24,581 தொற்றாளர்களும் 148 மரணங்களும் பதிவாகியுள்ளதோடு இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,68,990 தொற்றாளர்களும் 314 மரணங்களும் பதிவாகியுள்ளன. துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்கினால் அவற்றை விடுவிக்க டாலர் வழங்க முடியும் என மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். கண்டியில் மல்வத்து அஸ்கிரி பீட மகாநாயக்க தேரர்களிடம் ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
දැනටමත් යහපත් අතට හැරමින් පවතින. நாட்டின் பொருளாதாரம் தற்போது சிறந்த நிலைமைக்கு திரும்பி வருகிறது. கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்னர் காணப்பட்டதை விட தற்போது கட்டம் கட்டமாக வளமைக்கு திரும்பி வருகிறது. சுற்றுலாத் துறையிலும் பாரிய வளர்ச்சி காணப்படுகிறது. ஏனைய துறைகளிலும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ලබාගන්න පුළුවන් වෙයි. කන්ටේනර්ස් නිදහස් கொள்கலன்களை விடுவிப்பதற்கு மிகவும் குறைந்தளவான பணமே தேவைப்படும். கடந்த வருடம் 21 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இறக்குமதி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே 20 மில்லியன் டாலர் பிரச்சனையை காணப்படுகிறது. எனவே இந்த 20 மில்லியன் தேங்குவதற்கு எந்த காரணமும் இல்லை. 1700 கொள்கலன்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அது தொடர்பான பட்டியல் இருந்தால் எம்மிடம் அதனை காண்பித்து அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்கலாம். இது தொடர்பில் பந்துல குணவர்தன அமைச்சரிடமும் கூறியிருக்கிறேன். சரியான தகவல் வழங்கினால் 2-3 நாட்களில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ලබා දුන්නොත් ඕක දවසෙන් දෙකකින් අපිට කරන්න පුළුවන්. சில ஊடகங்கள் அரசாங்கம் தொடர்பான சில வதந்திகளை பரப்பி வருவதாக அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்தார். நெடுங்கேணி மாமடு கற்பக அறநெறி பாடசாலையின் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டு சின்னங்களும் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் டி பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஊடகங்கள் மக்களுக்கு தவறான வழிகளை வெளிப்படுத்துவதாகத்தான் என்னால உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த ஊடகங்கள் சொல்ற அளவுக்கு பிரச்சனை அல்ல. பிரச்சனை எல்லாம் ஊதி பிறப்பிக்கப்படுறதாகத்தான் என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இருந்தாலும் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அந்த பிரச்சனைகள் ஒரு 1-1.5 வருஷத்துக்குள்ள பெரும்பாலும் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து விடுவோம் என நாங்கள் ஆட்சியை பொறுப்பெடுக்கின்ற பொழுது கடந்த கால ஆட்சியாளர்கள் கஜானாவை திரைசேரியை காலி பண்ணி விட்டுத்தான் எங்களுக்கு கொடுத்தார்கள். இந்த வருகின்ற 3-4 மாதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது கிராமத்துடன் கலந்துரையாடல் என்ற வகையில் இன்றைக்கு பொறுப்பா இருக்கிறவர்களுக்கு அரசாங்கம் வழிகாட்டி இருக்குது. ஊரோட அந்தந்த கிராமங்களோட கதைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். வெளிநாட்டு ரசாயனம் கலந்த பால்மாக்களை அருந்துவதை தவிர்த்து பசும்பாலை அருந்துவதற்கு மக்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு இலுப்படிச்சேனை பகுதியில் இடம்பெற்ற விவசாயிகளின் குறை தீர்க்கும் விசேட கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த உற்பத்தி பொருளாதாரம் அந்த வர்த்தக பொருளாதாரத்தை தீர்மானிக்குது. உற்பத்தி பொருளாதாரம் இங்க விழுமண்டாங்க வர்த்தக பொருளாதாரம் ஆகும். அங்கர் பால்ல என்ன கலக்க நமக்கு தெரியும். வெளிநாட்டுல இருந்து வர பெட்டி பாலை குடிச்சு புள்ள இப்ப சில வீட்டுல வயசு கொண்டாங்க கூட சொல்லுது, தம்பி அங்கர் இல்லாம பத்தியம் இல்லாம இருக்கு. பத்தியம் இல்லாம தாய்ப்பாலுக்கு நிகரான பசுப்பால் ஒரு கப்பால் குடிச்சா பிள்ளைக்கு காலையில சாப்பாடு கொடுக்க தேவையில்ல. பள்ளிக்கு போறது ஒரு நிறைவான உணவு. தாய்ப்பாலுக்கு நிகரான பால் பசுப்பாலை கொடுத்த பிள்ளைய வளர்த்தாக்கள் இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அலர்ஜிக்கா இருக்கு. அதை குடிக்க ஆட்டுப்பால் சில சக்தி தான். என்ன சக்தி வருது? ஆட்டுப்பால் ஹை புரோட்டீன். ஆட்டுப்பால் வெளிநாட்டுல மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பாலுக்கு தான் விலை கூட. நாங்க இந்த வருஷம் நிச்சயமா ஒரு ஆட்டுப்பால் கலெக்ஷன் சென்டர் உருவாக்கி ஆகும். மாற்று கருத்துக்கிடம் இல்லை. அடுத்து விளையாட்டு செய்தி ஒன்று. ஒலிம்பிக் போட்டிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கை வீராங்கனைகள் உள்ளடங்கிய இலங்கை ஒலிம்பிக் விளையாட்டு சங்கத்தின் அடுத்த 4 வருடங்களுக்கான நிர்வாக குழு நேற்று நியமிக்கப்பட்டது. தற்போது வரை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 102 வீராங்கனைகள் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றுள்ளதோடு அவர்களில் தற்போது 73 பேர் இம்மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த சங்கமானது முன்னைய விளையாட்டு வீரர்களின் நலன்புரி, பாடசாலை, வீராங்கனைகளுக்கான தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. NCC விளையாட்டுக் கழகத்தில் நேற்று இடம்பெற்ற வருடாந்த மகாசபை கூட்டத்தில் இலங்கை ஒலிம்பியன்ஸ் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதோடு எதிர்வரும் 4 வருட காலத்திற்கு விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் தொடர்பாகவும் இங்கு கருத்து முன்வைக்கப்பட்டது. இந்த சங்கத்தின் தலைவராக இலங்கையின் முன்னாள் பிரபல தடகள வீராங்கனையான ஸ்ரீயானி குலவாங்ச நியமிக்கப்பட்டுள்ளார். செயலாளராக பிரபல தடகள வீரர் சுதத் திலகரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதோடு பிரபல தடகள வீராங்கனை தமயந்தி தர்ஷா உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கும், அடுத்த செய்திகளை 2:25க்கும் எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.